ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கறி ஆம்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஆம்லேட் தான் சேர்க்குறோம். அது ஃபஸ்ட்டு முட்டை உடச்சிக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய பிரியாணி ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சமாக. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம கொத்தி வச்சுருக்க மட்டனை போட்டு கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கிரேவியும் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தோசை கரண்டில் போட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். என்ன ஊற்றியாச்சு. இப்போது நம்மளோட இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் போல் எண்ணெய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அழகாக இருந்துச்சு. இப்போ திருப்பி போடுறதுன்னா ஒரு திருப்பி போட்டாச்சு. இப்படி ஒரு திருப்பி போட்டுட்டேன். சக்ஸஸ். வெந்து வா.